الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹுவுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நேர்த்தியாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபாஉ தாபிஈன்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என பிரார்த்தித்ததன் பின்னால், அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்திலே எமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை நமக்கு மத்தியில் ஏற்படுத்துவது. அல்லாஹ் இந்த உலகத்திலே நம்மை படைத்ததை போன்று நமது வழிகாட்டியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக இவ்வுலகுக்கு அனுப்பினார். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு முன்னால் எத்தனையோ நபிமார்களும் அந்த நபிமார்களுடைய உம்மத்தினர்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்து விட்டார்கள். அல்லாஹ் இந்த உலகத்திலே எமக்கு பல பொறுப்புகளை தந்திருக்கிறான், பல பொறுப்புகளை எம்மீது சாட்டியிருக்கிறான். சூரா அந்நஹலினுடைய 36வது வசனம், சூரா நஹல் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்திர் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். நாம் ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறோம். எதற்காக என்றால், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, வணங்கப்படக்கூடிய அல்லாஹ் அல்லாத ஏனைய கடவுள்களை விட்டும் மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து தடுப்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தூதர்களுக்கு அந்த பொறுப்பை சாட்டினான். தூதர்களாக அல்லாஹ் சிலர்களை தேர்ந்தெடுத்து அந்த தூதர்களுக்கு தன்னுடைய சமூகத்தினர்களுக்கு ஓரிரை கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடிய பொறுப்பை சாட்டினான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகமாக இருக்கக்கூடிய எமக்கும் அழைப்பு பணி என்ற ஒரு பொறுப்பை சாட்டியிருக்கிறான். எங்களுடைய இறைவேதமாகிய அல் குர்ஆனிலே எமக்குரிய பொறுப்புகளை அழகாக சொல்லியிருப்பதை பார்க்கலாம். நாம் எப்படியெல்லாம் விசாரிக்கப்படுவோம், நாம் எப்படியெல்லாம் கேள்வி கேட்கப்படுவோம், எந்த கோணங்களிலெல்லாம் எம்மிடத்தில் அல்லாஹ் மறுமையிலே விசாரணை செய்கிறான் என்ற விடயங்களை எமக்கு தெளிவுபடுத்துகிறான். எம்மீது சாட்டப்பட்ட பொறுப்புகளை மூடலாக மறைத்து வைக்காமல், அல்லாஹ் உங்களுக்கு இந்த விடயம் பொறுப்பானது, இந்த விடயம் தொடர்பாக உங்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான், நீங்கள் சம்பாதிக்கும் பொருட்களை பற்றி எப்படி சம்பாதித்தாய் என்று கேட்பான், எப்படி செலவழித்தாய் என்று கேட்பான், உங்களுடைய தொழுகையை பற்றி கேட்பான், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். இப்படி எத்தனையோ முறையில் மறுமையில் நாம் விசாரிக்கப்படக்கூடிய பொறுப்புகளை, மரணத்துக்கு முன்னால் சரியாக நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகளை எமக்கு மத்தியிலே அல்லாஹ் அடையாளப்படுத்தி இருக்கிறான். சூரா அல் இஸ்ரா 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக் கான அன்ஹு மஸ்ஊலா. எங்களுடைய செவிப்புலன், எங்களுடைய பார்வை, எங்களுடைய உள்ளம் அனைத்தும் மறுமையில் விசாரிக்கப்படும். அதாவது எமக்கு அல்லாஹ் அருட்கொடையாக தந்திருக்கிற செவிப்புலனை
இஸ்லாம் விரும்பக்கூடிய அல்லாஹுவுக்கு இஸ்லாத்துக்கு மாற்றமான நிலையில் அவைகளை பயன்படுத்தாமல் அல்லாஹ் விரும்பக்கூடிய அடிப்படையில் அல்லாஹ் விரும்பக்கூடிய விடயங்களை கேட்கக்கூடியவர்களாக நாம் எமது செவிப்புலனுக்குரிய ஹக்கை நிறைவேற்றினோமா என்பதை அல்லாஹ் நிச்சயம் நம்மிடத்தில் கேட்கத்தான் போகிறான். அதே போல தான் நம்முடைய பார்வை, அதே போல தான் நம்முடைய உள்ளங்கள். எமது உள்ளங்களை புரட்டக்கூடிய, உள்ளத்தின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த உலகத்தில் ஒருவருடைய உள்ளத்தை இன்னொருவரால் அறிந்து கொள்ள முடியாது என்பதை இஸ்லாம் எமக்கு மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். அதே போல் புகாரியில், முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி ஃபல் இமாமு ராயின் வ மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி வர்ரஜுலு ராயின் ஃபி அஹ்லி பைத்தி வ மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி வல்மர்அத்து ராயின் ஃபி மாலி சய்யிதிஹி வ மஸ்ஊலுன் ஃபி பைத்தி ஸௌஜிஹா வல்மர்அத்து ராயியத்துன் في بيت زوجها ومسؤولة عن رعيته والعبد راع في مال سيده ومسؤول عن رعيته ثم يقول صلى الله عليه وسلم ألا وكلكم راع وكلكم مسؤول عن رعيته என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸில் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு மனிதன் இமாமாக இருக்கிறவர், அவருக்கு கீழால் இருக்கக்கூடிய விடயத்தில் கேள்வி கேட்கப்படுவார், விசாரிக்கப்படுவார். ஒரு குடும்பத் தலைவனாக இருக்கிற ஓர் ஆணிடத்தில் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி விசாரிக்கப்படுவார்கள். அதே போல ஒரு பெண் அந்த கணவனுடைய அந்த வீட்டினுடைய விடயத்தில், கணவனுடைய சொத்துக்கள் விடயத்தில் விசாரிக்கப்படுவார்கள். அதே போல ஒரு அடிமை அந்த சையீதினுடைய தலைவனுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கும் விடயத்தில் விசாரிக்கப்படுவார் என்று அழகாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பட்டியலிட்டிருக்கிறார்கள். நாம் ஒரு குடும்பத் தலைவனாக நான் இருந்தால் என்னுடைய குடும்பத்தை பற்றிய கேள்வி நிச்சயம் மறுமையில் என்னிடத்தில் இருக்கிறது. நான் ஒரு பணம் படைத்தவனாக இருந்தால் என்னிடத்தில் நிச்சயம் நான் எப்படி சம்பாதித்தேன் என்ற கேள்வியை அல்லாஹ் மறுமையில் எமக்கு வைத்திருக்கிறான். அந்த கேள்வியை கேட்கும் வரைக்கும், அந்த சம்பாதித்த பணத்தை எப்படி செலவழித்தாய் என்று கேட்கும் வரைக்கும் எங்களை இருந்த இடத்திலே இருந்து அகற்றமாட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை நாம் படித்திருக்கிறோம். அதே போலதான் ஒரு பெண்ணினுடைய பொறுப்பு, அதே போலதான் ஒரு ஆசிரியருடைய பொறுப்பு, அதே போலதான் ஒரு முதலாளியினுடைய பொறுப்பு. அவர் அந்த முதலாளி தொழிலாளிகளுடைய விடயத்தில் கேள்வி கேட்கப்படுவார். அந்த தொழிலாளி அந்த முதலாளியினுடைய அந்த சேவையை, கடமையை சரிவர செய்தார்களா என்று கேள்வி கேட்கப்படுவார். இப்படி எல்லா துறைகளிலும் அல்லாஹ் நிச்சயம் மறுமையில் கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய ஒரு நிலையை எல்லா துறையினர்களுக்கும் வைத்திருப்பதை நமக்கு பார்க்கலாம். ஒரு பிள்ளை இருக்கிறார், அதாவது பருவ வயதை அடைந்த ஒரு பிள்ளை, ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். அந்த பிள்ளையிடத்தில் மகள் அல்லது மகன் என்ற அந்தஸ்தில் தன்னுடைய தாய் தந்தையினர்களுக்கு உபகாரம் செய்த விடயத்தை பற்றி அல்லாஹ் மறுமையில் கேட்பான். பெற்றோர்களுக்கு நோவினை செய்தால் மறுமையில் அல்லாஹ் நிச்சயம் அவர்களை விசாரிப்பான். இந்த விடயம் தாய் என்ற அந்தஸ்து அல்லது வயது முதிர்ந்தவர்கள் என்ற அந்தஸ்துக்கு சென்றாலும் தன்னுடைய
அந்த காலகட்டத்தில், தனக்கு சக்தியுள்ள அந்த காலகட்டத்தில் தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு பிரார்த்திப்பது, உபகாரம் செய்வது, நல்ல முறையில் நடந்து கொள்வது போன்ற எல்லா விடயத்திலுமான கேள்வி அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எமது பொறுப்புகளில் சில நேரம் எமது பொறுப்புகள் சில குறிப்பிட்ட விடயத்தோடு தொடர்பானதாக இருக்கலாம். உதாரணமாக, கணவனின் சொத்துக்கள் விடயத்தில் விசாரிக்கப்படுவது என்றால் குறிப்பிட்ட ஒரு பொறுப்பு. ஒரு பொருளாதாரத்தை பற்றி விசாரிக்கப்படுவார்கள் என்றால் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு பொறுப்பு. அதனை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். இப்படி குறிப்பிட்ட பொறுப்புகள் என்ற பகுதி இருப்பதை போல நமக்கு மத்தியில் பொதுப்படையான ஒரு பொறுப்பை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எமக்கு ஆக்கியிருக்கிறான். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அதுதான் குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை முற்று பெற்றதற்கு பின்னால் இந்த மார்க்கத்தை ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் அதனை கற்று அந்த கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் பொறுப்பு விடயத்தில் நிச்சயம் அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை நமக்கு பார்க்கலாம். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீதும் கட்டாயமாக இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது கடமை என்ற நபிமொழிகளையும் நமக்கு பார்க்கலாம். இப்போ நாம் எம்முடைய சமூகத்தில், எங்களோட சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பலவீனமான ஒரு செய்திதான், மிக கவலைக்குரிய ஒரு செய்திதான். அதாவது, நமக்கு மத்தியில் நாம், குறிப்பாக பெண்கள் சமூகம், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளும் விடயத்தில் சரியான ஒரு ஸ்திரமான, ஒரு உறுதியான ஒரு நிலையில் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கவலைக்கிடமான நிலை எல்லா ஊர்களிலும் நமக்கு பார்க்கலாம். இலங்கையில் எந்த ஊரை எடுத்துக்கொண்டாலும் மிக கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், மார்க்க கல்வியை கற்றுக்கொண்ட எத்தனையோ ஆலிமாக்கள் இருக்கிறார்கள். மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கான எத்தனையோ மதரசாக்கள், பிரபல்யமான மதரசாக்கள் இருக்கிறது. எங்களுக்கும் தெரிந்த எத்தனையோ மதரசாக்கள் இருக்கிறது. இப்னு உசைமின், பின்பாஸ், ஹப்ஸா, எங்களோட ஊர் பக்கத்தில் நஜீபாத், அது மாதிரி ஆயிஷா சித்திகான்ற ஒரு மதரசா, அது மாதிரி கிழக்கு மாகாணத்தில் மாஹது சுன்னா, பெண்களுக்கென்று எத்தனையோ மதரசாக்கள் இருக்கிறது. இந்த மதரசாக்களில் ஓதி வெளியாகிற ஆலிமாக்கள் எல்லாம் இங்கே, ஓதி வெளியாகிற ஆலிமாக்களில் பிள்ளைகள் எல்லாம் நல்ல தரமான மார்க்கப்பற்றுடன் கூடிய குர்ஆன சுமந்த பிள்ளைகளாகத்தான் இந்த ஓதி வெளியாகக்கூடிய ஆலிமாக்களுடைய பிள்ளைகள் மாறி இருக்கிறார்களா? அதே கேள்வியை திருப்பி கேட்கலாம். ஆம்புல மதரசாக்களில் வெளியாகிறவங்களோட பிள்ளைகள்லாம் அப்படியே ஆகிக்கிற என்று கேட்கலாம். ஒரு விழிப்புணர்வுக்காக நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கேள்வியை நான் கேட்குறேன். அதாவது, எத்தனையோ மதரசாக்கள் இருக்குது, அந்த மதரசாக்களில் கற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் கற்றுக்கொண்டு விட்டு தண்ட கணவன் போகிற போக்கில் அப்படியே போய்கிட்டு இருக்கிறது. இஸ்லாமிய அடிப்படையை பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், ஈமானை கற்றுக் கொடுக்க வேண்டும், இஹ்சானை கற்றுக் கொடுக்க வேண்டும், ஈமானுடைய அம்சங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இஸ்லாத்தில் ரசூலுல்லாஹ் சிறிய வயதில் இருந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அடிப்படைகளை ஏண்ட புள்ளக்கு நான் கற்றுக் கொடுக்கணும், ஏண்ட தங்கச்சிட புள்ளக்கு, ஏண்ட தாத்தட புள்ளக்கு, ஏண்ட தம்பிட புள்ளக்கு நான் கற்றுக் கொடுக்கணும் என்ற அந்த 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 மென்டாலிட்டி அப்படியே இல்லாமல் போயிருக்கிறது. வெறுமனே ஏண்ட கடமையாக நான் நினைக்கிறது, ஒரு பெண் என்ற ஸ்தானத்தில் இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த லைஃப் சர்க்கிளில், இந்த வாழ்க்கை சக்கரத்தில் என்ன நடக்குதுண்டா, இன்றைக்கு மனைவியாக இருக்கிற ஒரு தாய், ஏண்ட கடமை என் மாப்பிள்ளை எனக்கு சம்பாரித்து கொண்டு வந்து தார, நான் சமைத்து போட வேண்டும், வீட்டு வேலைகளை செய்ய வேண்டும்,
பிள்ளைகளுடைய படிப்பு விடயங்களை சரியாக கண்காணித்து கொள்ள வேண்டும். மதரசாவில் ஓதி கொடுத்தா இல்லையா, பாடத்தை சொல்லி கொடுக்குறதா மகரிபுக்கு, இப்படி இதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். அதோட ஃப்ரீயான டைம் கிடச்சா ஃபோனை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். ஃபோனில் அந்தந்த பெண்களுக்கு இன்ட்ரெஸ்டான அந்த சைடில் ஏதாவது ஒரு டைம் ஒன்று ஒதுக்கி பார்த்துக்கொள்ளணும். இப்படி என்ற ஒரு சர்க்கிளில் தான் இன்றைக்கு எங்களோட பெண்கள் சமூகம் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இதையும் தாண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை இன்று பெண்கள் சமூகம் குறிப்பாக அந்த நிலைகளை, அந்த சூழல்களை சரியாக பயன்படுத்த தவறிய நிலையில் இருப்பதை நமக்கு பார்க்கலாம். அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாமிய வரலாற்றில் இந்த வஹி எப்பொழுது எமக்கு இறக்கப்பட்டதோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து இக்ரா என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதருக்கு வஹியை இறக்க ஆரம்பிக்கிறார். அல்லாஹ்வினுடைய கட்டளைப்படி அல்லாஹ்வின் தூதர் பயந்தவராக மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாது என்கிறார். அப்படியே கட்டி அணைக்கிறார். ஒரு பிரம்மாண்டமான ஒரு உருவம், பயப்படுகிறார். மா அன பிகாரி என்கிறார். மீண்டும் சொல்கிறார் இக்ரா மா அன பிகாரி, 3 முறை சொல்கிறார். பயந்து நடுங்குகிறார். நடுங்கியவராக ஜம்மிலூனி, சுருக்கமாக சொல்கிறேன், ஒரு நீண்ட ஹதீஸ், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போத்துங்கள், நான் பயந்துட்டேன். அப்படியே வருது வாசகம், நான் பயந்துட்டேன் என்று ஹதீஜா அம்மையார் இடத்தில் வருகிறார். கணவனுக்கு மனைவி தைரியம் ஊட்டுகிறார். கணவனுக்கு மனைவி ஆறுதல் சொல்கிறார். நீங்க உங்களை அல்லாஹ் ஒரு காலமும், அல்லாஹின் மீது ஆணையாக உங்களை ஒரு காலமும் அல்லாஹ் இழிவாக்க மாட்டான். நீங்க குடும்ப உறவை பேணி நடக்கிறீங்க, பேசினா உண்மையைத்தான் பேசுறீங்க, நாணயமான இருக்கிறீங்க, இப்படி எத்தனையோ ரசூலுல்லாஹினுடைய தன்மைகளை முன்னிறுத்தி அந்த மனைவி அல்லாஹுவின் தூதருக்கு ஆறுதல் சொல்லுகிறாள். நம்பிக்கை இழந்து வர்ற நேரத்தில் நம்முடைய கணவன்மார்கள் அப்படியான ஒரு நிலையில் வந்தால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தி போட்டுருவோம். அல்லாஹ் எங்கே போகணும், இதை பார்க்க எங்கே போக, அந்த போவோம், அங்கே அந்த கவுன்சிலர்கிட்ட போவோம், இங்கே போவோம், என்ன நடந்துட்டு உங்களுக்கு அண்டு நாங்களும் சேர்ந்து புரட்டி போட்டு அப்படியான ஒரு நிலையில் தான் நாம் இருக்கிறோம். தெளிவாக, நிதானமாக, அமைதியாக அந்த அல் குர்ஆன் முதலாக சூரத்துல் அலக் என்ற அத்தியாயத்தின் அல்லமல் இன்சான மாலம் யஅலம் என்ற வசனம் வரைக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கு இறங்குகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் தூதருக்கு துணை நின்றது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு பெண்மணி. நாங்கள் இந்த மார்க்க கல்விக்கு செய்யக்கூடிய பங்களிப்பு தான் என்ன? அல் குர்ஆனுடைய துறையில் நம்முடைய சமூகம், நம்முடைய பெண்கள் சமூகம் எந்த தரத்தில் தற்பொழுது இருக்கிறது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? கல்வித்துறையில், இந்த உலகளாவிய ஒரு இலக்கை நோக்கிய கல்வித்துறையில் நாம் ஒரு இலக்கு அடைகிறோம். ஒரு பட்டத்தில், பதவியில், ஒரு ப்ரொஃபஸராக, ஒரு டாக்டராக, ஒரு இன்ஜினியராக, ஒரு லாயராக இருக்கக்கூடிய ஒரு துறை சார்ந்த நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர், அவருடைய அந்த கல்விக்கு துணை நின்ற ஒரு பெண் ஆசிரியை அவருடைய நினைவில் இருக்கும். அவர் ஏறக்கூடிய அந்த அவர் கௌரவிக்கப்படக்கூடிய நிகழ்வுகளில் அந்த ஆசிரியை நினைவூட்டப்படுவாள். எங்கள் எல்லாருக்கும் அப்படி ஒரு டீச்சரை நினைவிருக்கும். கல்வித்துறையில், ஸ்கூல் எஜுகேஷனில் அந்த பங்களிப்பை அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பெண்கள் சமூகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல் குர்ஆனை, இஸ்லாமிய அடிப்படை கல்வியை புகட்டி இந்த தூதுத்துவத்தை பாதுகாக்கும் ரசூலுல்லாஹ் செய்த பணிக்கு நாம் என்ன பங்களிப்பை செய்திருக்கிறோம்? சிந்தனை செய்து பாருங்கள்.
ஏண்ட வீட்டில் இருக்கிற ஏண்ட புள்ளைக்கு பால் கொடுக்கிற வயசில் இருந்து பருவ வயது வரைக்கும் என்னை போன்ற நெருக்கமான யாரும் கிடையாது. தாய்மார்கள் ஒவ்வொருவருடைய நிலையும் என்னை போன்ற யாரும் நெருக்கமானவர்கள் கிடையாது. அந்த பருவ வயதுடைய அந்த காலம் வரைக்குமான என்னுடன் மிக நெருக்கமாக இருக்கிற என்னுடைய பிள்ளை, என்னுடைய ஆண் பிள்ளை அல்லது என்னுடைய பெண் பிள்ளைக்கு குர்ஆனில் எத்தனை சூறாவை சரியான முறையில் ஓதுறதுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். அகீதாவில் இஸ்லாத்தின் கடமைகள், ஈமானுடைய அம்சங்கள், பித்அத் என்றால் என்ன, சுன்னா என்றால் என்ன, நபிமார்களுடைய பிள்ளைகள், நபிமார்களுடைய மனைவி, ரசூலுல்லாஹினுடைய மனைவி மக்கள், குர்ஆனில் பெயர் கூறப்பட்ட நபிமார்கள், இப்படி எத்தனை சிம்பிளான விடயங்கள் இருக்குது நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க. ஆனால் நாங்கள் அதை கற்றுக் கொடுக்கிற விடயத்தில் சற்று ஒரு அசமந்த போக்கை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம், அல்லாஹ் அருள் செய்த சிலர்களை தவிர. அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த பொதுப்படையான ஒரு பொறுப்பை பற்றி நிச்சயம் மறுமையில் அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்பான். அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாதிக்கும் லா தஅலமூன ஷைஆ. அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நிச்சயமாக அல்லாஹ் தாயினுடைய வயிற்றிலே இருந்து ஒரு பிள்ளையை எந்த ஒன்றும் தெரியாமல் அந்த பிள்ளையை நாம் வெளியாக்குகிறோம். அப்படி என்றால் அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த குர்ஆன் வசனத்துக்கு மிக நெருக்கமான இந்த குர்ஆன் வசனத்தை இன்னொன்றோடு மிக நெருங்கி விளங்கக்கூடிய ஒரு செய்தி இருக்குது. அதாவது எல்லா பிள்ளைகளும் ஃபித்ராவில் இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கின்றன. அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாகவும் மஜூசிகளாகவும் நசாராக்களாகவும் மாற்றுகிறார்கள் என்றால் அந்த பெண்களுடைய, குறிப்பாக தாயினுடைய பங்களிப்பு, பெற்றோர்கள் என்பதில் குறிப்பாக தாயினுடைய பங்களிப்பு அந்த பிள்ளையினுடைய மார்க்க சூழலுக்கு மிக அடிப்படையான ஒன்று என்பதில் யாருக்கும் மறுக்க முடியாது. அந்த அடிப்படையான ஒன்று என்பதை நாம் மறுக்க முடியாது என்று ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் அந்த தகைமையை நம்மிடத்தில் உருவாக்கிக் கொள்வது நம்மீது கடமை. தொழுகையினுடைய வாஜிபாத்துக்களை நாம் எமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதாக இருந்தால் நமக்கு தொழுகையிட வாஜிபாத்துகள் தெரிஞ்சிருக்கணும். நோன்பை முறிக்கும் காரியங்கள், உதுவை முறிக்கும் காரியங்கள், தொழுகையோடு தொடர்பான விடயங்கள், எப்படி உது செய்வது, எப்படி தயம்மம் செய்வது, சுத்தத்தோடு தொடர்பான விடயங்கள், திருமண வயதை எட்டியிருக்கக்கூடிய பெண்களுக்கு மத்தியில் திருமண வாழ்க்கையினுடைய மகத்துவமும் கணவனுடைய பொறுப்புகளும் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய வழிகாட்டலும் இன்று மூத்த தாய்மார்களால் அல்லது ஆலிமாக்கள் என்ற பகுதியினர்களால், சில உலமாக்களால் தெளிவாக ஓப்பனாக பேச முடியாத மார்க்க விடயங்களை கூட தாராளமாக பெண்கள் சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்யலாம், வகுப்புகள் எடுக்கலாம். இன்று அது ஒன்றுமே தெரியாத நிலையில் இன்று பெண்கள் சமூகம் வெறுமனே ஒரு கட்டுக்கோப்புக்கு கீழால் ஏண்ட வேலை இதுதான் என்ற ஒரு 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 லிமிட்டில் நிற்கிறதால கல்வித்துறையில், மார்க்க கல்வித்துறையில் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வரணும் என்ற அந்த சிந்தனையில் கொஞ்சம் பின்தங்கி நிற்கிற ஒரே காரணத்தினால மார்க்க கல்விக்கான பங்களிப்பு குறைவு என்பதனுடைய விபரீதத்தால் இன்று எத்தனையோ இளம் யுவதிகள் திருமணம் முடித்து மாத கணக்கில் 1 வருடம் 2 வருடத்தில் விவாகரத்து போன்ற நிலைக்கு சிறிய பிரச்சனைகளை எல்லாம் எப்படி அணுகுவது, எப்படி அவைகளை நிவர்த்தி செய்து கொள்வது என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு துருப்பாக்கிய நிலைக்கு எமது சமூகம் தள்ளப்பட்டிருப்பதை நமக்கு பார்க்கலாம். அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாத்துக்கு பெண்களுடைய பங்களிப்பு, இந்த மார்க்க கல்விக்கு பெண்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது, மிக
உயிரோட்டமானது. உங்களுக்கு தெரியும், ஃபிரௌன் எல்லா ஆம்புல பிள்ளைகளையும் கொலை செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அதே வீட்டுக்குள் வளர்க்கிறான் அல்லாஹ். அது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. அதே நேரத்தில் அதற்கு அந்த ஃபிரௌனுடைய அந்த சிந்தனையை மாற்றுவதற்கு துணை நின்றது அந்த மனைவி, ஃபிரௌனுடைய மனைவி. இந்த புள்ளையை நாங்கள் எடுத்து வளர்க்கலாமே என்ற ஆலோசனையை கொடுத்தது அந்த மனைவி. ஏன் எங்களது கணவன்மார்களுடைய எங்களுடைய பிள்ளைகளுடைய மார்க்க பற்றின்மையை, தொழுகையில் இருக்கக்கூடிய பேணுதலின்மையை, ஹலாலில் இருக்கக்கூடிய பேணுதலின்மையை, ஏன் எமது கணவர் பயன்படுத்தக்கூடிய ஹராமான புகைத்தல், பாவனை போன்ற நடவடிக்கைகளை என்னால் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் அந்த அன்பாக, ஆதரவாக, அரவணைப்பாக அடிக்கடி சொல்லக்கூடியவர்களாக, செயலாற்றக்கூடியவர்களாக, ஹதீஸ்களை வாசிக்கக்கூடியவர்களாக, அல் குர்ஆனுடைய தர்ஜுமாக்களை வாசிக்கக்கூடியவர்களாக, இஸ்லாமிய அடிப்படைகளை எமது சிறிய பிள்ளைகளுக்கு மத்தியில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக நம்முடைய பிள்ளைகளை நமக்கு உருவாக்க முடியாது. ஏண்ட வேலையை செய்கிறதுக்கே எனக்கு டைம் இல்லை, அப்படி இருக்கொள்ள இதையெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு டைமாக கிடைக்க போகுது என்ற நிலையில் இருந்தால் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி, நிச்சயமாக அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலை நிச்சயம் நமக்கு ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, சிந்தனை செய்து பாருங்கள். எமது மார்க்கத்தில், இஸ்லாத்தில், இஸ்லாமிய வரலாற்றில் எத்துணை பெண்கள் இந்த மார்க்கத்துக்கு, மார்க்க கல்விக்கு துணை நின்றிருக்கிறார்கள். மார்க்க கல்வியை வளர்க்கும் விடயத்தில் தன்னுடைய பங்களிப்பை யாராவது செய்திருக்கிறார்கள். அதில் பிரபல்யமான ஒரு சஹாபி பெண்மணி தான் எங்களுக்கு தெரியும், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவினுடைய ஹதீஸ் துறையில் அவர்கள் செய்த பங்களிப்பு, ஃபிக்ஹ் துறையில், சட்டக்கலை துறையில் அந்த ஆயிஷா அம்மையார் செய்த பங்களிப்பு மிக விசாலமானது. எந்த அளவுக்கு என்றால், காலிபுன் அப்துல் பர் ஃபில் இஸ்திஆப், அல் இஸ்திஆப் என்ற நூலில் இப்னு அப்துல் பர் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், மஸ்ரூக் என்ற அறிஞரை தொட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஷைகாவை, ஒரு ஆலிமாவை, கற்று தேர்ந்த ஒரு மேதையை நான் கண்டேன். அந்த பெண்ணிடத்தில் மார்க்கத்தினுடைய, இஸ்லாமிய வாரிசுரிமை சொத்துக்களுடைய விடயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருந்தோம். அத்தா இப்னு அபி ரபாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் சொல்கிறார், ஒரு தாபியான்னு நினைக்கிறேன், கானத் ஆயிஷத அஃப்கஹுன் நாஸ், ஆயிஷா ரதி அம்மையார் அவர்கள் மார்க்க சட்டக்கலையில், ஃபிக்குகில், தொழுகையிட வாஜிபாத்துகள், சுத்தம் தொடர்பானது, தொழுகை எப்படி தொழுகிறது, அதே போன்று வேறு வேறு சட்டக்கலையோடு தொடர்பான அந்த ஃபிக்குஹ் கலை என்கிறோம், அந்த ஃபிக்குஹ் கலையில் மிக தேர்ச்சி பெற்றவராக ஆயிஷா அம்மையார் இருந்தார். மக்களில் மிக அறிவாளியாக இருந்தார். அதே போல் இன்னொரு செய்தியில் ஜுஹ்ரி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், லோ ஜுமிஅ இல்மு ஆயிஷா இலா இல்மி ஜமீஇ அஸ்வாஜின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ இல்மின் ஜமீஉன் நிசா லகான இல்மு ஆயிஷா அஃதல். ரசூலுல்லாஹினுடைய எல்லா மனைவிமார்களுடைய அறிவையும் ஆயிஷா அம்மையாருடைய அறிவையும் ஒப்பிட்டு பார்த்தால் ஆயிஷா அம்மையார் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறிவு மிக சிறந்ததாக, விசாலமானதாக இருந்தது என்று ஜுஹ்ரி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள்.
அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, இப்படி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களைப் போல இந்த இஸ்லாமிய கல்விக்கு பங்காற்றிய எத்தனையோ நபித்தோழிகள் இருக்கிறார்கள். உம்மு அத்தியா ரதியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா. இந்த சஹாபிய பெண்மணிகள் இஸ்லாமிய மார்க்க கல்விக்கு மிக முக்கியமாக பங்காற்றிய பிரபல்யமான நபித்தோழிகள் என்று நமக்கு சொல்லலாம். இந்த உலகத்தில் முதலாக அல் குர்ஆனை மனனம் செய்த பெண்மணி யார்? ரசூலுல்லாஹுக்கு பின்னால் இந்த உலகத்தில் முதலாக அல் குர்ஆனை மனனம் செய்த பெண்மணியாக ஹப்ஸா பின்தி உமர் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்கிறார்கள். ஹப்ஸா பின்த் உமர் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் தான் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அந்த அல் குர்ஆனை பொறுப்பு கொடுக்கிறார்கள். அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, இன்று பெண்கள் சமூகத்தில் இன்றைக்கு ஜும்மாவுக்கு பின்னால் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, மௌலவி என் புள்ள ஒரு 7ஆம் ஆண்டு படிக்கிறா, குர்ஆனை மனனமிடுறதுக்கு ஒரு குர்ஆன் மதரசா ஒன்று போடணும், ஹிஃபுல் மதரசா ஒன்றுக்கு போடணும், கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய மதரசா ஒன்று போடணும், எங்கே இருக்குது என்று நான் யோசிக்கிறேன். எங்கடா அப்படி ஒரு மதரசா இருக்குது? கொள்கைக்கு அப்பாற்பட்ட எத்தனையோ மதரசா இருக்குது. நாங்கள் குர்ஆனை பாடமாக்கின கொள்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மதரசாவில் இன்றைக்கு எத்தனையோ மதரசாக்கள் பேரும் சொல்லலாம். கொள்கைக்கு அப்பாற்பட்ட அல்லது அல் குர்ஆன் சுன்னா என்ற அடிப்படைக்கு வெளியேயும் தன்னுடைய இபாதாக்களை அமைத்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பிரபல்யமான மதரசாக்கள் இருக்கிறது. சின்ன வயசுல எல்லாம் குர்ஆனை மனமிடுறாங்க. ஓதுற அழகை பார்த்தால் எங்களுக்கு வெக்கமாக இருக்குது. அப்படி இவ்வளோ அழகாக ஓதுறாங்க. அந்த புள்ளையோட சைஸ், அந்த 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 புள்ளையோட அளவு உயரத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள். நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு ஃபோன் யாருக்கும் தெரியாத ஒன்றல்ல, ஃபோனில் போய்த்து குர்ஆன் அழகாக ஓதக்கூடிய குர்ஆன் காம்படிஷன் ஃபார் லேடீஸ் இப்படி ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி பார்த்தா எந்த அளவுக்கு வரும். வயது வித்தியாசம் இல்லாமல் குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய பெண்கள், குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய சிறிய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், குர்ஆனை மயிர் சிலிக்கும் நிலையில் அழகான குரலில் ஓதக்கூடிய பெண்கள். இன்று ஒரு சமூகம் ஒரு கருத்து வேறுபாடான ஒரு விடயம், பெண்களுடைய சத்தத்தை, பெண்களுடைய குரலை ஔரத் என்கிறார்கள். ஒரு கருத்து வேறுபாடுக்குரிய விடயம். ஆனாலும் அந்த குரலை வைத்து அல் குர்ஆனை அழகாக ஓதி தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னை சூழ இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அந்த குர்ஆனை அழகிய முறையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய, பாடமிடுவதற்கு துணை நிற்கக்கூடிய எத்தனை பெண்களை நம்ம பார்க்கலாம். ஹப்ஸா பின்த் உமர் ரதியல்லாஹு அன்ஹா முதலாவதாக அல் குர்ஆனை மனனம் செய்த பெண்மணியாக இருக்கிறாள். நாம் என்ன பங்களிப்பை இந்த குர்ஆனுக்கு செய்திருக்கிறோம்? இன்றைக்கு எந்த அளவு கண்டா மாஷா அல்லாஹ், வேறு காலங்களில் இல்லாத 24 hours எங்களுக்கு தேவையான அவர்ஸில் எங்களுக்கு ஜாயிண்ட் ஆகலாம். ஜூமில், மதீனா முனவ்வராவில், ரசூலுல்லாஹினுடைய பள்ளியில் ஒரு உஸ்தாத், ஒரு இமாம் இருந்து கொண்டே இருப்பார் ஆன்லைனில். எங்களுக்கு தேவையான மணித்தியாலத்தில் அந்த உஸ்தாதிட்ட லிங்கில் போய், பெண்கள் தேவையா பெண்கள் உஸ்தாதாக்கள், ஆண்கள் தேவையா ஆண்களுக்குரிய உஸ்தாதுகள் லிங்கில் போய் எங்களுக்கு குர்ஆனை எங்களோட பாடத்தை கொடுத்து காட்டலாம், எங்களுக்கு குர்ஆனை ஓதுறதுக்கு பழகலாம். இன்றைக்கு போய் நாளைக்கு போய் நாளண்டைக்கு போய் எல்லாவற்றுக்கும் நேரம் ஒதுக்கிற நாம் இந்த குர்ஆனுக்கு நாம் எப்படி நேரம் ஒதுக்க போகிறோம்? ஏன் நேரம் ஒதுக்க வேண்டும் என்றால் இந்த குர்ஆனுடைய மதிப்பை நாம் மறுமையில் உணர்ந்து கொள்வோம். இக்ரா கமா குன்த துரத்திலில் குர்ஆன ஃபித் துன்யா, எமது பெயரை சொல்லி அல்லாஹ் மறுமையில் நீங்கள் குர்ஆனை எப்படி ஓதிக்கொண்டு இருந்தீங்களோ அப்படி நீங்கள் என்று சஹாபாக்கள், அதற்கு முன் வாழ்ந்த நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதி மனிதர் வரைக்குமான எல்லோரும் இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு சொன்னால் நாம் அல்ஹம்தோட அதை கூட ஒரு ப்ரொனவுன்சியேஷன் இல்லாமல் சரியான முறையில் உச்சரிக்காமல்
சரியான எழுத்து உச்சரிப்புகளோட தன்மைகள், சிஃபாத்துல் ஹுரூஃப், சிஃபாத்துகளை தன்மைகளை சரியாக கற்றுக்கொள்ளாமல் நாங்கள் அறக்குறையாக அல்ஹம்தோட நிப்பாட்டினா எவ்வளோ பெரிய நோண்டியாக இருக்கும், நம்மளுக்கு எவ்வளோ பெரிய வெக்கமாக இருக்கும். இன்றைக்கு குர்ஆனை ஓதச்சன்னா தன்னை மாப்பிள்ளையிட்ட குர்ஆன் ஓதி காட்டுறதுக்கு கூட வெக்கமான மனைவிமார்கள் இருக்கிறார்கள், தன்னை வாப்பட்ட குர்ஆன் ஓதி காட்டுறதுக்கு வெக்கமான மகள்மார்கள் இருக்கிறார்கள். ஆனால் இதை விட மிகப்பெரிய வெக்கப்பட வேண்டிய ஒரு நிலை மறுமையில் அவர்களுக்கு ஏற்படும் என்பதை மறந்து விடுகிறார்கள். அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, 88 வயது மூதாட்டி அல் குர்ஆன் காம்படிஷனில் முன்னிலையில் கிஃப்ட் எடுக்கிறா என்ற சோசியல் மீடியாக்களில் பரவக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். வயது இல்லை, கிடையாது. ஒரே சூறாவில் 4 இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். சூரா ரஹ்மானுக்கு பிறகு இருக்கக்கூடிய சூரா அல் கமர் என்ற அத்தியாயம், சூரா அர் ரஹ்மானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சூரா அல் கமர் என்ற அத்தியாயத்தில் ஒரே விதமான 4 வசனம் ஒரே விதமாக வேறு வேறு இடங்களில் அதே சூறாவில் 4 இடங்களில் வருது. வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன். இந்த குர்ஆனை நாங்கள் எளிமைப்படுத்தி இருக்கிறோம், லேசாக்கி இருக்கிறோம். லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர், அதை பாடமிடக்கூடியவங்க இல்லையா என்று கேட்கிறான். குர்ஆனுடைய கல்வியில் நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம்? சிந்தனை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதே போல தான் இந்த உலகத்தில் சிறந்து விளங்கிய எத்தனையோ பெண்மணிகளை நமக்கு சொல்லலாம். இந்த உலகத்தில் மார்க்கத்துக்காக ஹிதுமத்து செய்த எத்தனையோ பெண்களை நமக்கு பார்க்கலாம். முதலாக இஸ்லாமிய வரலாற்றில் ரஃபீதா பின்த் சாத் அல் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அந்த வைத்திய துறையில் யுத்த களத்தில் ரசூலுல்லாஹோடு காயப்பட்டு வரக்கூடியவர்களுக்கு மருந்து போடக்கூடிய அந்த வேலையை செய்தார். முமர்ரிதா, அதாவது நேஸ் வேலை என்று சொல்கிறோம். இந்த வேலையில் எப்படி ஈடுபட்டாங்கண்டா, தண்ட சொந்த காசில் மருந்து போடக்கூடிய அதுக்குரிய இதுகளை எடுத்து உபகரணங்களை எடுத்து மருந்து போடக்கூடிய ஒரு மனோநிலையில் அந்த சேவையை செய்த முதலாவது பெண்மணியாக ரஃபீதா பின்த் சாத் அல் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய பெண்மணி இருந்தார். குறிப்பாக ஹந்தக் யுத்தத்தில் இந்த செய்தி சியர் அலாமின் நுபலா என்ற இமாம் ஸஹபி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சியர் அலாமின் நுபலா என்று சொல்லக்கூடியது ஹதீஸ் துறையில் அறிவிப்பாளர்கள் தொடர்பாக பேசப்பட்ட முக்கியமான ஒரு கிரந்தம். ரஃபீதா பின்த் அஸ்லமியா, ரஃபீதா பின்த் சாத் அல் அஸ்லமியா. அதே போல முதலாவதாக மார்க்க தீர்ப்புகளை சொல்லக்கூடிய ஒரு மேதையாக பெண் சமூகத்தில் இருந்த ஒரு பெண்மணிதான் சஃபியா பின்த் ஷைபா இப்னு உஸ்மான் இப்னு அபி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹா. உலகம் அறிந்த ஒரு ஆலிமாவாக இருந்தார் என்ற இமாம் ஸஹபி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். சஃபியா பின்த் ஷைபா இப்னு உஸ்மான் இப்னு அபி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹா. எங்களுடைய நோக்கம், எங்களுடைய இலக்கு தான் என்ன? நாங்கள் எந்த இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம்? எங்களோட பிள்ளைகளை எந்த இலக்கை நோக்கி நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம்? ஸ்காலர்ஷிப்புக்கு உம்மமாரை கொடுக்குற அந்த ஸ்ட்ரெஸ் பிள்ளைகளுக்கு நாளைக்கு நாள் நடக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் எக்ஸாமை லேசாக்கணும், எல்லோரும் துவா செய்யுங்க. ஆனாலும் அதில் ஒரு பகுதி அளவு, ஒரு பாதி அளவு ஸ்காலர்ஷிப் போகக்கூடிய அந்த இயரில் குர்ஆன் மദ്രஸாவுக்கே அனுப்ப மாட்டாங்க. இப்போ வந்தால் அடுத்த கிளாஸ், அடுத்த செமினார், அடுத்த கிளாஸ், அப்புறம் பேப்பர் ஒர்க், இப்படி எத்தனையோ விதமான தியாகங்கள் தாய்மார் உட்பட. ஒரு ஜுஸுவை 30 ஜுஸுவில் ஒரு ஜுஸுவை ஒரு அந்த புள்ளையிட 4 வயசு அல்லது 3 வயசில் 4 வயசில் 2 வயசில் குர்ஆனை சரளமாக ஓதக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. 3 வயசு தொடக்கம் 10 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 7 வயசில்
நாம் 7 வருடத்துக்குள்ள ஒரு ஜுசுவையாவது ஏண்ட புள்ளக்கு நாம் பாடமாக்கி கொடுத்தேன்னு சொல்லக்கூடிய எத்தனை தாய்மார்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள்? இலங்கையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அன்புள்ள சகோதரிகளே, விழித்தெழ வேண்டும். இந்த உலகம் நமக்கு வாழ வந்த இடமல்ல. எம்மை ஒரு நாளையில் தூக்கி கொண்டு வந்து கபரில் வைக்கத்தான் போகிறார்கள். எம்மை சூழ இருக்கக்கூடியவர்கள் அழுதாலும் எமக்கு அல்லாஹ்வினுடைய அந்த முடிவு திருப்திகரமானதாக இருந்தால் சிரித்த நிலையில் வானவர்களுடைய வரவேற்போடு எமக்கு அந்த மண்ணறையை சந்திக்கும் பாக்கியத்தை நமக்கு அடைந்து கொள்ளலாம். மார்க்க கல்விக்கு நம்மளால் முடிந்த பங்களிப்பை நாம் செய்தால். இன்றைக்கு எல்லா விடயத்திலும் நாங்கள் அயராது பாடுபடுறோம். ஆனால் மௌத்து வரைக்கும், மௌத்துக்கு பின்னாலும் எமக்கு பலனளிக்கக்கூடிய கல்வியாக இந்த மார்க்க கல்வி இருந்தும் கூட நம்முடைய பங்களிப்பு எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், யர்ஃபா இல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அல்லாஹ் யாருக்கு அறிவை கொடுத்தானோ, யார் அறிவை பெற்ற நிலையில் ஈமானோடு இந்த உலகத்தில் இருக்கிறார்களோ அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருக்கிறான். இந்த தேவை உணர்ந்து ஒவ்வொரு வீடுகளிலும் அல்லது நமக்கு மத்தியில் ஒவ்வொரு குடும்பங்களிலும், சில குடும்பங்கள் பெரிய குடும்பங்களாக இருக்கும், சில குடும்பங்கள் சின்ன குடும்பங்களாக இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு மத்தியில் நாம் ஏன் ஒரு திட்டமிடலை ஹதீஸை வாசிக்கிறதுக்கு, குர்ஆன் ஏற்கனவே இருந்தது தான், இல்லாமல் இருந்ததல்ல. ஹதீஸை வாசிக்கிறதுக்கு, குர்ஆனை வாசிக்கிறதுக்கு, குர்ஆனை ஓதுறதுக்கு, ஓதி கொடுக்கறதுக்கு நம்மளால் ஒரு நேரத்தை ஒதுக்க முடியல. அல்லது எங்களுக்கு மத்தியில் தான் எங்களுக்கு இன்னொருத்தட்ட பாடம் கொடுக்கறதுக்கு வெக்கம். நோண்டி இவ்வளோ வயசில் நான் அல்ஹம்து பாடம் கொடுக்குறதா, ஏண்ட உச்சரிப்பில் அந்த பிள்ளையை பிடிச்சிடும், இந்த பிள்ளையை பிடிச்சிடும், இப்படி பிள்ளை பிடிச்சிடும், இப்படி பிள்ளை பிடிச்சிடும், ஐயோ எல்லா டைமுனுக்கு நான் நோண்டியாக வேண்டி வரும், இப்படி என்று இருக்கிறேன்டா. ஏன் எங்களுக்கு அந்த மதீனா முனவ்வராவில் 24 மணித்தியாலங்களும் நமக்காக ஒரு ஆலிம், ஒரு சிறந்த குர்ஆனை கற்ற தேர்ச்சி பெற்ற எத்தனையோ பெரும் பெரும் அறிஞர்கள் மாறி 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 ஆன்லைனில் இருக்கிறாங்க. எங்களுக்கு எங்கேயோ மதீனாவில் இருக்கிற ஆன்லைன் கிளாஸுக்கு எங்களுக்கு ஜாயிண்ட் ஆகி, ஏன் இன்றைக்கு கல்வித்துறையில் பெண்கள், குறிப்பாக இளம் யுவதிகள் ஜூமில் படிக்கிற வீதம் ஆண்களில் படிக்கிறத விட கூட என்பது என்னை விட உங்களுக்கு தெரியும். அதே ஜூம்ட ஷெடியூலில் ஏன் ஒரு குர்ஆன்ட ஒரு ஜுசுவை கற்றுக்கொள்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாது? அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த விடயங்களில் நாம் அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக, மார்க்க கல்விக்கு பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாக, வெறுமனே பயானை கேட்டோம் போனோம், பயான் நல்லா இருந்துச்சு அல்லது இந்த கொஞ்சம் சௌதம் என்ற நிலையில் அண்டு மட்டும் இல்லாமல் நாங்கள் வாசிக்கணும். வாசிப்பு எங்களை முழுமைப்படுத்தும். தாய் என்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய முழு இலக்கும் ஏண்ட புள்ள இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தெரிஞ்சுட்டு தான் குர்ஆன் மதரஸா போகணும். 5 வயசில், 4 வயசில், 4.5 வயசில் ஏண்டா எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை எங்களுக்கு கொண்டு வரலாம். எந்த இடத்திலும் அந்த புள்ள படித்து தேர்ச்சி பெற்று யூனிவர்சிட்டிக்கு போனாலும் இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, அல்லாஹுவை நீ பாதுகாத்துக்கொள், அல்லாஹினுடைய கடமைகள் விடயத்தில் நீ பாதுகாப்பாக இரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்ற அந்த ஹதீஸ் எமது பிள்ளைகளுக்கு ஊட்டப்பட்டால், நீ கேட்கிறதாக இருந்தால் அல்லாஹுவினிடத்தில் கேள், நீ உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹுவினிடத்தில் உதவி தேடு. முழு சமூகமும் சேர்ந்து உனக்கு ஒரு நலவை நாடினாலும் அல்லாஹினுடைய ஏற்பாட்டில் அது நடப்பதற்கு இல்லை என்றால்
அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. முழு உலகமும் சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதியை நாடினாலும் அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டில் உனக்கு நலவு தான் நடக்கும் என்ற அவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற இந்த அடிப்படை நம்பிக்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நாம் ஏன் ஊட்டக்கூடாது? ஏன் நாம் இப்படியான கதைகளை சொல்லக்கூடாது? சஹாபாக்களுடைய வரலாறு, யூசுப் நபியுடைய சம்பவம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் கட்டிய வரலாறு, இன்னும் எத்தனை சம்பவங்கள் இருக்குது. லுக்மானுல் ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல மனிதருடைய சம்பவம், இப்படி எத்தனை சம்பவம், மூசா நபியுடைய சம்பவம் எல்லாம் பிள்ளைகள் இந்த என்னமோ சொல்கிற அந்த என்ன டொம் அண்ட் ஜெர்ரி என்ற இன்னும் என்ன சிண்ட்ரெல்லா என்னென்னமோ சொல்கிற இந்த 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 கதைகளை, இந்த கார்ட்டூன்ஸுகளை என்ற நிலையில் மட்டும் இல்லாமல் போதாதுக்கு இணை வைப்புக்கு போகக்கூடிய என்னமோ சிவா என்ற ஒரு கதையை சரளமாக பார்க்குறாங்க சின்ன பிள்ளைகள். ஃபோன் எடுத்து வாய்ஸ் கிளிப்பில் அனுப்பி அதை எடுத்து அப்படி பார்க்குறாங்க. ஆனால் குர்ஆனை கேட்குற வளமை, பாங்க அழகாக சொல்வதற்கு பழகக்கூடிய அந்த நிலை நமக்கு மத்தியில் இல்லாமல் இருக்குது. அதற்கு நேரம் ஒதுக்குவது மிக குறைவானதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் மார்க்கத்தை திறன்பட கற்றுக்கொண்டு தகைமை வாய்ந்தவர்களாக, எமது பிள்ளைகளையும் தகைமை வாய்ந்தவர்களாக மார்க்க கல்வியில் உருவாக்கி அதற்கான பங்களிப்பை செய்து எமது பிள்ளைகளை மறுமை வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக மாற்றும் பொறுப்பை உணர்ந்தவர்களாக இந்த இடத்தை விட்டு நாம் கலைந்து செல்வோம். இதே போல் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பள்ளி வாயிலில், இந்த ஊரில், இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆலிமாக்களையும் ஒன்று சேர்த்து, மദ്രസാக்களில் பாஸ் அவுட்டான ஆலிமாக்களை ஒன்று சேர்த்து அதற்கு பின்னால் அவர்களுக்கென்று ஒரு கருத்தரங்கு வைப்பதற்கான ஏற்பாடு செய்ய இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய 5ஆம் திகதி 27ஆம் திகதி ஜும்ஆ வசூலையும் அதற்குரிய கலெக்ஷனாக இந்த பள்ளியில் ஒதுக்கிக்கிறாங்க. எனவே உங்களால் முடிந்த பொருளாதார உதவிகளை செய்வதோடு உங்களோட ஊருக்கு, உங்களுடைய பக்கத்து ஊர்களில் இருந்து வரக்கூடிய அந்த ஆலிமாக்கள், கண்ணியமிக்க அந்த ஆலிமாக்களை வரவேற்று அவர்களுக்குரிய பங்களிப்பை செய்து ஒரு வாலண்டியர்ஸாக அருமையான முறையில் அந்த 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 நிகழ்ச்சி வெற்றிகரமாக நிறைவு பெறுவதற்கான முழு பொறுப்பையும் ஊர் பெண்கள் என்ற அடிப்படையில், இந்த பள்ளியினுடைய ஜமாத்து பெண்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் அதுக்கு பொறுப்பானவர்கள் சில நேரம் போடப்பட்டிருப்பார்கள். ஒரு குழு பெண்களில் சில நேரம் இயங்கி கொண்டிருக்கும். அப்படியானவங்க இது சம்பந்தமாக மஷூரா பண்ணி அது விடயத்தை உரியவர்களோடு கதைத்து அந்த அடிப்படையில் நீங்கள் அது சம்பந்தமாக நீங்கள் அதாவது உங்களுக்கு மத்தியில் மஷூராக்களை எடுத்துக்கொள்ளுங்கள், கலந்து ஆலோசித்து கொள்ளுங்கள், மார்க்கத்துக்கு முடியுமான பங்களிப்பை செய்து கொள்ளுங்கள். வல்லவன் ரஹ்மான் எம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. ஹாதா மா இந்தி வல் அல்மு இந்தல்லாஹ் அகுலு கோலி ஹாதா واستغفر الله العظيم واستغفروا انه هو الغفور الرحيم. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. ان شاء الله நடத்தப்பட்ட அந்த உரையில் இருந்து ஒரு கேள்வி கேட்டப்பட்டு அதற்கான கிஃப்ட்டுகளும் கொடுக்கப்படுவதாக ஹாபிஸ் சொன்னார். அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்படும். அதற்குரிய பதில்களை நீங்கள் சொல்லி அந்த கிஃப்டை பெற்று செல்லுங்க. ஆறுதலுக்காக, ஆர்வமூட்டலுக்காக இந்த ஏற்பாட்டை நிர்வாகம் செய்திருக்கிறார்கள்.